வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா பாலினம் பள்ளி மற்றும் சமூகம் இந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரிங்களா? இந்த சப்ஜெக்ட்ல 5 யூனிட்ல இருந்து மிக முக்கியமான ஒரு 13 10 மார்க் கொஸ்டின் தான் இப்போ நான் சொல்ல போறேன். இந்த 13 10 மார்க் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம்ல படிக்கிறவங்களுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு தேர்வுக்கு வந்து உதவியா இருக்கும். இந்த 13 கொஸ்டினுக்கும் ஆல்ரெடி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் வரும், என்னென்ன டயக்ராம்ஸ் நீங்க போடணும், இதை ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த 5 யூனிட்டுக்குமான அந்த கீ பாயிண்ட்ஸ் அந்த டயக்ராம் அதுக்கான வீடியோ எல்லாமே நம்முடைய சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க அதை நீங்கள் 5 யூனிட்டுக்கான அந்த கீ பாயிண்ட்ஸ் அந்த டயக்ராம்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து கொஸ்டின் வந்து தெரியாத கொஸ்டின் கேட்டாலும் கொஸ்டின் வந்து இன்டெரக்டாக கேட்டாலும் நீங்கள் அந்த டயக்ராம் அந்த கீ பாயிண்ட்ஸை வச்சு எல்லா கொஸ்டினும் உங்களால் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ அந்த 13 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ நான் சொல்ல போகிற இந்த 10 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற ஆர்டரில் படிங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பாலினம் பள்ளி மற்றும் சமூகம் இதுல வந்து யூனிட் 4 ஃபர்ஸ்ட் எடுங்க. இந்த யூனிட் 4ல 3 10 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அடுத்து செகண்ட் யூனிட் 5 எடுங்க, இதுல 3 10 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அடுத்து யூனிட் 1 எடுங்க, இதுல 2 10 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அடுத்து யூனிட் 2 எடுங்க, இதுல 3 10 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அடுத்து யூனிட் 3 எடுங்க, 2 10 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பாலியல் துன்புறுத்தல்களையும் வன்கொடுமைகளையும் தடுப்பதில் கல்வியின் பங்கு பணிகள். இது யூனிட் 4, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, பாலியல் கொடுமைகளும் வன்முறைகளும். பாலியல் கொடுமைகளும் வன்முறைகளும் இது யூனிட் 4. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, உடலை ஒரு பண்டமாக கருதுதல், பொருளும் கருத்தும் மற்றும் பெண்ணின் உடலை பண்டமாக கருதுதலை எதிர்த்தல். இது யூனிட் 4. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, மொழி பயன்பாடும் பாலின சமத்துவமும். மொழி பயன்பாடும் பாலின சமத்துவமும் இது யூனிட் 5. ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க, பொதுமக்களுக்கான தகவல் பரப்பு ஊடகங்களில் பாலின சித்தரிப்பு. இது யூனிட் 5. சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க, உடல் மற்றும் தான் என்பது குறித்த உடன்பாட்டு கற்பிதங்கள். இது யூனிட் 5. செவன்த் கொஸ்டின் பாருங்க, பாலின சமத்துவமின்மையும் அதற்கான காரணங்களும். இது யூனிட் 1. அடுத்து எய்த் கொஸ்டின் பாருங்க, வகுப்பு சூழலுக்கு வெளியே இரு பாலினங்களுக்கும் பொருந்தும் நியாயமான கல்வி. இது யூனிட் 1. எய்த் கொஸ்டின் வந்து வகுப்பு சூழலுக்கு வெளியே இரு பாலினங்களுக்கும் பொருந்தும் நியாயமான கல்வி. யூனிட் 1. நைன்த் கொஸ்டின் பாருங்க, பாலினம் சார் பங்கு பணிகள் தொடர்பான தவறான நம்பிக்கைகளை பகுப்பாய்தல். பாலினம் சார் பங்கு பணிகள் தொடர்பான தவறான நம்பிக்கைகளை பகுப்பாய்தல். இது யூனிட் 2. அடுத்து 10th கொஸ்டின் பாருங்க, பாலின தன் அடையாளத்தை அளவிடுதல். பாலின தன் அடையாளத்தை அளவிடுதல். இது யூனிட் 2. 11வது கொஸ்டின் பாருங்க, வகுப்பறை இடைவினைகள் சடங்குகள் மற்றும் பள்ளி நடைமுறைகளில் பாலின பாகுபாடு காட்டுதல். வகுப்பறை இடைவினைகள் சடங்குகள் மற்றும் பள்ளி நடைமுறைகளில் பாலின பாகுபாடு காட்டுதல். இது யூனிட் 2. 12வது கொஸ்டின் பாருங்க, பாலின சமத்துவத்திற்கான பள்ளி கலைத்திட்டத்தை உருவாக்குதல். பாலின சமத்துவத்திற்கான பள்ளி கலைத்திட்டத்தை உருவாக்குதல். இது யூனிட் 3. அடுத்து 15வது கொஸ்டின் பாருங்க, கல்வியில் பாலின இருபுறச்சார்பு. கல்வியில் பாலின இருபுறச்சார்பு. இது யூனிட் 3. இந்த 13 கொஸ்டின் மிக முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.